ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல் திருவிழா ஸ்டார்ட் ஆகி ரொம்ப குதூகலமாக போயிட்டு இருக்கு. ஆனால் சென்னைக்கு என்னவோ ரொம்ப மோசமான ஒரு சோகமான ஒரு சூழ்நிலையே போயிட்டு இருக்கு. அதாவது ஐபிஎல் தொடரை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா சிஎஸ்கே படைக்காத ஒரு மோசமான சாதனையை படைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 தொடர் தோல்விகள். 4 தோல்விகள் கூட தொடர்ந்து எடுத்திருக்காங்க. ஆனால் 5வது தோல்வி 2025 நடக்கிற இந்த சீசனில் ஒரு மாபெரும் சோதனை சாதனையை படைத்திருக்கிறது சிஎஸ்கே அணி. சிஎஸ்கே அணி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய தன்னம்பிக்கையை விடாமல் மீண்டும் நாங்கள் போராடுவோம், போராடி ஜெயிச்சு வருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து சிஎஸ்கேக்கு மாத்திரம் இல்லை, சிஎஸ்கே ரசிகர்கள் மத்தியிலும் அது உண்டு. ஏன்னா இதுக்கப்புறம் 8 போட்டிகள் இருக்கு. மீதமுள்ள 8 போட்டிகளில் 7 போட்டிகளை கம்பல்சரி அவங்க வின் பண்ணி ஆகணும். அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல தான் சிஎஸ்கே அணி இருக்குது. ஆனா இதுக்கு முன்னாடி நடந்தது இருக்குல்ல, அதாவது கேகேஆர் கூட ஒரு மேட்ச் நடந்ததுல, இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் கேகேஆர் கூட நடந்ததுல, அதுல வந்து பாத்தீங்கன்னா படு தோல்வி அப்படின்னு சொல்லலாம். 10 ஓவருக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து முடிச்சு விட்டாங்க. இவங்க போராடி 20 ஓவருக்குள்ள போராடி வாங்கின ரன்னை அவங்க 10 ஓவரில் அடித்து முடிச்சிட்டாங்க. இதில் வேற நம்ம கேகேஆர் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு போஸ்டர் கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61 பாதிக்கு பாதி பாலு பாதி மரம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல 61 டாட் பால் போட்டிருக்காங்க. அந்த 61 டாட் பாலுக்கு இணையா 30,500 மரக்கன்றுகளை நாங்கள் நட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மரக்கன்றுகள் ஏன் நடணும் அப்படின்ற ஒரு பேச்சு வருதுல. இப்போ நம்ம மேட்ச் பார்க்கும்போது கீழே பால் போடுவாங்கல்ல, எத்தனை பால் போடுறாங்க, 4 ரன், எத்தனை ரன் இருக்கு, 6 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாட் பால்னா ஃபர்ஸ்ட்லாம் டாட் வச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மரம் போடுறாங்க. அந்த ஒரு புது வகையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூட கமெண்ட்ரி கொடுக்கும்போது மரக்கன்றுகள் நடனம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சீக்கா அப்படின்ற பொண்ணுங்களாம் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அதை வந்து கருத்தில் கொண்டே இந்த மரம் நடும் விழாவை நாங்கள் வந்து சிறப்பாக செயல்படுத்த போகிறோம். அதாவது சிஎஸ்கேக்கு வந்து நாங்கள் 61 டாட் பால் போட்டிருக்கோம். அந்த 61 டாட் பாலை நினைவு கூறும் விதமாக 30,500 மரக்கன்றுகளை நாங்கள் நட போகிறோம் அப்படின்ற ஒரு போஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்க, கேகேஆர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம், மரம் நடுறது ரொம்ப நல்லது. ஆனால் இது மேட்சில் இந்த மரம் நடுறது வந்து ரொம்ப மோசமான ஒரு செயலாக இருக்குது. சிஎஸ்கே அணிக்கு வந்து எப்படி சொல்றது, அவங்கள கலாய்க்காதவங்களே இல்லை. நிறைய பேர் சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கலாய்ச்சிட்டே இருக்காங்க. ஆனால் இதை வந்து தலைமை பயிற்சியாளர் பிளம்மிங் இருக்காருல்ல, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோனின்றது வந்து மந்திரக்கோலெல்லாம் இல்லை, இந்த டீம் முயற்சி. இதை வந்து தோனியை வந்து எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபோக்கஸே பண்ணுறீங்க. அவர் ஒன்றும் வந்து ஒரு மேஜிக் கோலெல்லாம் கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் முடிஞ்சதை என்ன பண்ணுறாரு, டீமுக்காக கொடுக்குறாரு. இது டீம் முயற்சி. டீம் எல்லாம் ஒன்று சேர்ந்து அடிக்கிறது தான் இந்த வெற்றிக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குமே கண்டி, தோனியால் மட்டும் இது சாதிச்சிட முடியுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. அப்படி ஒரு பிம்பத்தை எல்லாருமே ஏற்படுத்திட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ வந்து ஒரு சின்ன சரிவு வந்திருக்கு. அந்த சின்ன சரிவை வச்சு நீங்கள் வந்து இது மாதிரி சோஷியல் மீடியாவில் கலாய்க்கிறது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்றதையும் அவரும் பதிவு பண்ணியிருக்கிறாரு. இதன் மத்தியில் ருத்ராஜ், அதாவது இந்த 4 போட்டிகளில் ருத்ராஜ் வந்து கேப்டனாக இருந்தார். அவருடைய கேப்டன்சி வந்து நல்லாவே இல்லை, ஏன்னா தொடர் தோல்வி வந்தது. இதுக்கு முன்னாடி ரவீந்திர ஜடேஜாவையும் இதே போல் சிஎஸ்கே அணிக்கு கேப்டன் இருந்தாங்க, அதுவும் தொடர் தோல்வி வந்தது. அதுக்கப்புறம் தோனி தலைமையில் அந்த டீம் மாறும்போது தொடர் வெற்றிகளாக இருந்து கோப்பைகள் அடிக்கிற அளவுக்கு கூட போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ருத்ராஜை கொண்டு வந்தாங்க, அதே தொடர் 4 தோல்வி இருந்தது. சரி, தோனி தலைமையில் வந்தால் அந்த டீம் ஜெயிச்சிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் போன மேட்ச் விளையாடினாங்க. ஆனால் போன மேட்ச் ரொம்ப படுதோல்வியை கீழே போயிடுச்சு. இதனாலே தோனியை வந்து நிறைய பேர் சோசியல் மீடியால கலாய்க்கிறதுனால தலைமை பயிற்சியாளர் பிளம்மிங் வந்து அந்த மாதிரி ஒரு ட்வீட்டை வந்து என்ன பண்ணியிருக்காரு, போட்டிருக்காரு. இப்போ தோனி தன்னுடைய சாட்டையை கையில எடுத்திருக்கிறார். சிஎஸ்கே அணிக்கு வீரர்களுக்கு எதிராக வந்து தன்னுடைய சாட்டையை கையில் எடுத்திருக்கு. சில மாற்றங்களை கொண்டு வர்றாரு. இன்னைக்கு நடக்க போகிற எல்எஸ்ஜி சிஎஸ்கே போட்டியில சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார். அதன்படி பார்த்தீங்கன்னா ஒரு வீரர் 2 அல்லது 3 வீரர்கள் மாற்றப்படலாம் அப்படின்ற ஒரு தகவலையும் முன்வைக்கப்படுது. யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதலாவது ரவிச்சந்திரன் அஸ்வின். பல கோடிகளை கொடுத்து ஒரு நம்பிக்கையா தான் என்ன பண்ணாங்க, அவர் எடுத்தாங்க. அவர் வந்து ஒரு ஸ்பின் போலர், ஆல்ரவுண்டர். சரி, அவர் வந்து நம்மளுக்கு சிஎஸ்கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் உத்வேகத்தை கொடுப்பாரு அப்படின்னு. ஏன்னா இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா போன சீசன்ல இருந்த வீரர்களை விட இந்த சீசன்ல வந்து புதுமையான ஆட்கள் எடுத்தாங்க. பல டீம்கள்ல இருந்து என்ன பண்ணாங்க எடுத்திருக்காங்க. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா பல கோடிகள் கொடுத்து வாங்கப்பட்ட ரவிச்சந்திரன் அஸ்வின் மாற்றப்படலாம் அப்படின்ற தகவல் உறுதியா இருக்கு. அவர் பவர் பிளேல விளையாடும் போது அதிகமான ரன்கள் என்ன பண்ணிருக்காரு கொடுத்திருக்காரு. இது வந்து சிஎஸ்கே அணிக்கு ஒரு வந்து டிராபேக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பவர் பிளேவை நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து வர இந்த ஓவர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரன்களை வந்து என்ன பண்ணலாம் கட்டுப்படுத்திடலாம். இந்த பவர் பிளேல அதிகமா ரன் கொடுத்துட்டா அதுவே வந்து பாத்தீங்கன்னா நாளடைவில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டிராபேக்காவே இருக்கு. அது தோல்விக்கான காரணத்தை வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் அது வந்து தோல்வியை கொடுக்குது அப்படின்றதுனால பவர் பிளேல பவரா போலிங் போடுறவங்களை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ரவிச்சந்திரன் அஸ்வினை மாற்றப்படலாம் அப்படின்ற தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தபடியா ராகுல் திரிபாதி இவரை வந்து பாத்தீங்கன்னா மேட்ச்ல எடுத்திருக்காங்க. 4 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் ரன் அதிகமா எடுத்திருக்காரா அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைவு தான். ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா விளையாடுறாரு ஆனா ரன் எடுத்த மாதிரியே இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து 5வது போட்டியில ருத்ராஜ் கெய்வாட்டுக்கு காயம் காரணத்தினால இவர் வந்து என்ன பண்ணாரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இறக்கப்பட்டார். ஆனா இருந்தாலும் ஏன்பா இவர் அந்த டீமுக்கு எடுத்தோம் அப்படின்ற ஒரு சோகமான நிலைமைக்கு சிஎஸ்கே அணியை வந்து கொண்டு போய் விட்டுருச்சுன்னா அது பார்த்துக்கங்களேன். அந்த அளவுக்கு ஒரு மோசமான விளையாட்டை ராகுல் திரிபாதி வந்து என்ன பண்ணியிருக்காரு விளையாடி இருக்காரு. ஸோ இதனால ரொம்ப அப்செட் ஆன சிஎஸ்கே அணி என்ன பண்ணியிருக்காங்க இப்போ எல்எஸ்ஜியில் விளையாட போற இந்த இன்னைக்கான மேட்ச்ல வந்து ராகுல் திரிபாதி வந்து விளையாட மாட்டார் அப்படின்ற தகவலையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அடுத்தபடியா சிஎஸ்கே ரொம்ப நம்பிட்டு இருந்த தீபக் ஹூடா இவரை வந்து என்ன பண்ணியிருந்தாங்க கொண்டு வந்தாங்க. அதிக விலைக்கு வாங்கினாங்க. இவருக்கு வந்து கொண்டு வந்தாங்க. கடந்த மேட்ச் கொல்கத்தால விளையாடும் போது தொடர்ந்து விக்கெட் வந்து அடுத்தடுத்து விழுந்ததுனால பத்ரினாக்கா பதில் இம்பாக்ட் பிளேயரா இவர் என்ன பண்ணாங்க உள்ள கொண்டு வந்தாங்க. இவருன்னா அடிச்சு நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு கொஞ்சம் ரன்களை வந்து என்ன பண்ணுவாரு சேர்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தீபக் ஹூடாவை ரொம்ப நம்பினாங்க சிஎஸ்கே டீம். ஆனா இருந்தாலும் அவரு என்ன பண்ணது நம்பிக்கையில அவநம்பிக்கை ஆக்கிட்டாரு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவரையும் இந்த எல்எஸ்ஜில விளையாட போற அந்த டீம்ல வந்து அவரை சுத்தமா நீக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு தகவலும் என்ன பண்ணிருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா பிளேயிங் லெவலை வந்து சிஎஸ்கே வந்து என்ன பண்ண போது மாற்றி அமைக்க போது தோனி அவர்கள் புதுவிதமான ஒரு போட்டியை உத்வேகத்தோட இன்னைக்கு நடக்க போற போட்டியை களம் காண போறாங்க. சிஎஸ்கே நிச்சயமா வெற்றி பெறுவாங்க அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குதே இல்லையோ மேட்சை பார்க்கிற ஒவ்வொரு ஃபேன்ஸுக்கும் அது கண்டிப்பா இருக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு நடக்க போகிற இந்த மேட்ச் சிஎஸ்கேக்கு ஒரு புது அவதாரத்தை தரப்போகுது, ஒரு புது உத்வேகத்தை தரப்போகுது. தொடர்ந்து 8 மேட்ச்ல 7 மேட்ச் வின் பண்ணணும் இல்லை 8க்கு 8 மேட்சை வின் பண்ணி டாப் 1ல நம்ம வந்து என்ன பண்ண போறோம் பவர் பாயிண்ட்ல டாப் 1ல நம்ம வந்து பண்ண போறோம் போக போறோம் அப்படின்ற நம்பிக்கையோடு என்ன பண்றாங்க புதுசா விளையாடுற மாதிரி களம் இறங்க போறாங்க. ஸோ எல்எஸ்ஜி அணி வந்து என்ன பண்ண போறாங்க அடிச்சு தூக்க போறாங்க சிஎஸ்கே அப்படின்னு தோனி அவர்கள் எடுத்த சாட்டை அவருக்கு கை கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு நமக்கு இருக்கு. ஸோ இன்னைக்கு நடக்க போகிற மேட்ச்ல சிஎஸ்கேவும் லக்னோ சூப்பர் ஜெயிண்டும் மோத போறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேயிங் லெவல வந்து நம்ம தோனி அவர்கள் கொஞ்சம் சில மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்காரு. அதன்படி எந்தெந்த வீரர்கள் எப்படி எப்படி விளையாடுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓப்பனிங் வந்து பாத்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திராவும் டெவான் கான்வேவும் ஓப்பனிங் இறங்குறாங்க. அது மாத்திரம் இல்லாம விஜய் சங்கர் களமிறங்குறாரு. விஜய் சங்கரை தொடர்ந்து இளம் வீரர் ஆண்ட்ரூ சித்தார்த், அதுக்கப்புறம் மிடில் வரிசையில இளம் வீரர் ஷேக் ரஷீத், அதே போல சிவம் துபே விளையாடுறாங்க. அதே போல பின் வரிசையில ஜடேஜா தோனி பேட்டிங் செய்யிருக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன்ல கலக்க போறாங்க இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல. இவங்க இந்த பேட்ஸ்மேன்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு கொடுக்குற ரன்ல வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து டாப்ல போக போகுது அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. சரி ஓகே பேட்ஸ்மேன் இவங்கெல்லாம் விளையாடுறாங்க. போலிங்கை பொறுத்த வரைக்கும் யார் யாரு பவுலிங் போட போறா அப்படின்றத பார்க்கணும்னா அன்ஷில் காம்பேஜ், பதிரனா, கலீல் அகமது, அதே போல நூர் அகமது, ஜடேஜா, தேவைப்பட்டா ரச்சின் ரவீந்திராவை ஸ்பின் போட்டு கொஞ்சம் வலு சேர்க்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால அவரும் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ சிஎஸ்கே அணி வந்து பாத்தீங்கன்னா துரிதமா விளையாட போறாங்க, புதுசா விளையாட போறாங்க. இந்த பிளேயிங் லெவனை மாற்றி அமைக்கிறதுனால சிஎஸ்கேக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு. ஸோ சிஎஸ்கே அணியில தோனி அவர்கள் கழட்டின சாட்டை அவருக்கு கை கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்றது இன்னைக்கு தெரியும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.